செல் பகுப்பை பற்றி தான் இப்போ டீப்பாக பார்க்க போகிறோம். செல் பகுப்பு வந்து 3 வித காரணங்களுக்காக நடக்குது. ஒன்று வளர்ச்சிதை மாற்றம், மற்றொன்று இனப்பெருக்கம், மற்றொன்று அடிப்பட்ட இடத்துல புதிய செல்கள் உருவாகிறதுக்காக இந்த செல் பகுப்பு நடக்குது. அதாவது வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை பெரிய மனுஷன் ஆகிறதுக்காக நம்ம உடம்புல செல் வந்து பிரிஞ்சு தான் ஆகணும். அதுதான் செல் பகுப்புன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இனப்பெருக்கம், தாய்கிட்டேருந்து சேய்க்கு சில செல்கள் வந்து செல் பகுப்பு மூலியமாக கொண்டு செல்லப்படுது. அதே மாதிரி அடிப்பட்ட இடத்துல புதிய செல்கள் உருவாகிறதுக்கு இந்த செல் பகுப்பு தான் காரணமாக இருக்குது. செல் பகுப்புங்கிறது நம்ம உடம்புல புதுசாக நடக்கிற விஷயம் கிடையாது. ஆல்ரெடி இருக்க செல்கள் வந்து பகுப்படைஞ்சு புதிய செல்கள் உருவாகிறது தான் செல் பகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 1846 நகேலிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஒரு செல் மற்றொரு செல்லாக மாறுறது தான் செல் பகுப்பு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இது வந்து ஒரு செல்லுன்னு சொல்லுவாங்க. எப்படி உட்கரு இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது, செல் சுவர் இருக்குது. அப்போ இது ஒரு செல். ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, இந்த உட்கரு வந்து ரெண்டாக பிரியுது. உட்கரு ரெண்டாக அப்படியே உடைய ஆரம்பிக்குது பாருங்கள். இதை வந்து உட்குழின்னு சொல்லுவாங்க. சைட்டோபிளாசம் அடுத்து செல் சுவர். சரியா? அது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து 2 உட்கருவாக மாறிடுச்சு. 2 உட்கரு, 2 செல் சுவர் கொண்ட உட்கரு. சரியா? செல் சுவர், சைட்டோபிளாசம், உட்கரு அப்படின்னு 2 செல்லாக, ஒரு செல் வந்து 2 செல்லாக பிரிஞ்சிடுச்சு. இதை தான் செல் பகுப்புன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 வகை இருக்குது செல் பகுப்பில். ஒன்று ஒரு செல் உயிரினங்களில் நடைபெறுது, மற்றொன்று பல செல் உயிரினங்களில் நடைபெறுது. ஒரு செல் உயிரினங்களுக்கு எக்ஸாம்பிள் அமீபா, பாரமீசியம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதே பல செல் உயிரினங்களுக்கு தாவரங்கள், விலங்குகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு செல் உயிரினங்களில் நடைபெறதை எளிய வகை செல் பகுப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு செல் உயிரினங்கள் நடைபெறதை எளிய வகை செல் பகுப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? இதற்கு இன்னொரு பேர்னு பார்த்தா ஏமைட்டாசிஸ். ஏமைட்டாசிஸ். சரியா? அதாவது உட்கரு வந்து 2ஆக உடஞ்சி 2 செல்கள் உருவாயிரும். ஸ்ட்ரெயிட்டாக நடக்கும். அதனால அது நேரடி பகுப்பாக இருக்கும். சரியா? ஏமைட்டாசிஸ்னால் நேரடி பகுப்பு. அதே பல செல் உயிரினங்கள் நடைபெறதை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. மைட்டாசிஸ், மியாசிஸ். மைட்டாசிஸ் அப்படின்னா உடல் செல்கள் நடைபெறது மைட்டாசிஸ்னும், இனச்செல்களில் நடைபெறதை மியாசிஸ்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மைட்டாசிஸுக்கு மறைமுக பகுப்புன்னும் மியாசிஸுக்கு குஞ்சல் பகுப்புன்னு இன்னொரு பேர் இருக்குது.